ஒரு விஷயம் அவங்க வந்து பண்ணல அப்படின்னாக்கா, இவ்வளோ பண்ணிட்டாங்க. பட் ஆனால் என்ன பண்ணல அப்படின்னாக்கா, ஒரு ஸ்ட்ராங்கான பாடி அப்படிங்கிறோம்ல, அதுக்கு வந்து உதாரணமே ஃபர்ஸ்ட் பேனட் தாங்க. இந்த பேனட்டை பார்த்தீங்க அப்படின்னாக்கா செம்ம வெயிட். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறதாங்க தேர்ட் ஜென்ரேஷன் அமேஸ் வெஹிக்கிள். ஒரு சப்போர்ட் மீட்டர் வெஹிக்கிள் ஒன்று எடுக்கணும் பிளான் பண்ணாக்கா நம்ம மைண்டில் வந்து கண்டிப்பாக நிற்கிறது அமேஸ். ஏன்னா அமேஸோட பாடி குவாலிட்டியும் ஸ்பேஸும் தாங்க நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இல்லை அமேஸ்க்கு மெயினான விஷயம் என்ன சொல்கிறாங்கனாக்கா, அவங்க மேன் மேக்ஸிமம் மிஷின் மினிமம் அப்படிங்கிற ஹோண்டாவோட கான்செப்டே பார்த்தீங்க அப்படின்னாக்கா, மேன் மேக்ஸிமம் மிஷின் மினிமம் இதான் அவங்க கான்செப்டே. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, மிஷினுக்கு தேவையான இடத்த கம்மி பண்ணிட்டு எவ்வளோ தேவையோ அவ்வளோ இடத்த கொடுத்துட்டு மேன், அதாவது மனிதர்கள் நம்ம உட்கார்றதுக்கு எந்த அளவுக்கு வசதி பண்ணுமோ அந்த அளவுக்கு வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதான் மேன் மேக்ஸிமம் மிஷின் மினிமம் அப்படிங்கிறது. இன்னைக்கு நம்ம கூட தேர்ட் ஜெனரேஷன் வெஹிக்கிள். இதில் என்னென்ன மாற்றிருக்காங்க, என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க, பெஸ்ட் இன் சிக்மெண்ட் என்ன வந்திருக்குது, ஃபர்ஸ்ட் இன் சிக்மெண்ட் என்ன வந்திருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நம்ம இன்னைக்கு வெஹிக்கிள். இன்னைக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹோண்டா அமேஸ் அப்கிரேடில் முக்கியமான ஒரு கலர் மாற்றிருக்காங்க. அந்த கலர் தான் இப்போ நம்ம கூட இருக்கிறது. இது ஆல்ரெடி வந்து சிட்டியில் வந்துட்டு இந்த கலர் தான். இது அமேஸில் வராமல் இருந்துச்சு. அந்த கலர் இப்போ இதில் வந்துருக்கு உங்களுக்கு. இந்த கலர் வந்து ஒடிசன் ப்ளூ அப்படிங்குவாங்க அந்த கலர் இது. அதே போல் இந்த வெஹிக்கிளில் வந்து 3 வேரியண்ட்டாக கொடுக்குறாங்க உங்களுக்கு. விஎக்ஸ் மற்றும் ZX கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நம்ம கூட இருக்கிறதாங்க ZX மாடல். இது நம்ம கேள்விப்பட்டதான் வேற மாதிரி கேள்விப்பட்டோம். ரொம்ப சிவிக் மாதிரி இருக்கும், சிட்டி மாதிரி வரப்போகுது அப்படின்னாங்க. பட் ஆனால் இப்படி வந்திருக்கே அப்படி யோசிக்கிறீங்களா? ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா, நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. ஆமாடா மகனே, நாட்டுக்கோழி போறோம்னு சொல்லிவிட்டு போண்டா கோழியை போட்டாங்கடா. நம்ம யோசிக்க தேவையில்லைங்க. நம்ம அப்படி பார்த்துருக்கோம். பட் ஆனால் அதோட நேராக பார்க்குறப்ப இன்னும் வண்டி சூப்பராக தான் இருக்குது. அதில் எதுவும் மாற்றமும் கிடையாது. அதே போல் இந்த வண்டியை பார்த்தா ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக தெரியும் உங்களுக்கு. இது ஹோண்டா எலிவேட் மாதிரி இருக்கே அப்படிங்குவாங்க. இது பார்க்கறதுக்கு ஹோண்டா எலிவேட் மாதிரி ஃப்ரண்ட்ல இருக்கும். பாதி சிட்டியும் கலந்துருக்காங்க. ஹோண்டா எலிவேட் பாதி, சிட்டி பாதி, மனிதன் பாதி, மிருகம் பாதிங்கிற மாதிரி தாங்க. ஓகே, கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நாம். ஹோண்டா எலிவேட் பாதி, சிட்டி பாதி கலந்து செஞ்ச கலவை தான் இந்த அமேஸ் தேர்ட் ஜெனரேஷன் எடிஷன். சூப்பராக தான் இருக்குது வெஹிக்கிள். வெஹிக்கிளை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்ப்போம் இன்னைக்கு. வரைக்கும் ஃப்ரண்ட்டில் அவங்களுடைய ஃபேவரட்டான ஹோண்டாவோட ஃபேமஸான உங்களுக்கு அந்த கிரில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எலிவேட்டரோட கிரில் தான் இது. உங்களுக்கு இது செக்குடு கிரில் அப்படிங்குவாங்க. உங்களுக்கு நல்லா ஒய்டராக இருக்குது கிரில். இது அழகாக ஹோண்டா சிம்பிள் இங்கே வந்துருச்சு. இந்த கார்னிஷ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே ஆரம்பிச்சுங்க. ஃப்ரம் த ஹெட்லைட்லேருந்து ஆரம்பிச்சு அந்த ஹெட்லைட் வரைக்கும் போகுது. இதை பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. மற்ற வெஹிக்கிள் பார்த்த வரைக்கும் இங்கே தான் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இந்த குரோமை பொறுத்த வரைக்கும் இவங்க டோட்டலாக கொடுத்துருக்குது ஒரு நல்ல அப்பியரன்ஸை கொடுக்குது இந்த வெஹிக்கிள். ஹெட்லைட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பராக மாற்றிருக்காங்க. ஹெட்லைட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதே முன்னாடி இந்த ஹோண்டா அமேஸ்லேயும் ஸ்லீக்காக தான் இருக்கும். பட் இது அதோட ஸ்லீக் ஆகி உங்களுக்கு ஐஸ் கியூப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அல்லது டபுள் பேரல் கல் அப்படிவாங்க. டபுள் பேரலில் எப்படி இருக்குமோ அதே போல தான் இருக்கும் உங்களுக்கு. ஹெட்லைட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹெட்லைட் நல்ல விஷயம்லாம் இருக்கும் உங்களுக்கு. ஹெட்லைட் போட்டு காட்டுறாங்க உங்களுக்கு. அதே போல் ஃபாக்லாம் பொறுத்த வரைக்கும் எல்இடி தான் உங்களுக்கு. ஹெட்லாம்பும் எல்இடி, ஃபாக்லாம்பும் எல்இடி தான். வைப்பரை பொறுத்த வரைக்கும் 2 வைப்பர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஒரு வைப்பர் வந்து பட்டர்ஃப்ளை வைப்பர். இது பட்டர்ஃப்ளை வைப்பருக்குனால நல்லா ஃபுல் ஃப்ளெஜாக வரும் உங்களுக்கு. இந்த வைப்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு வைப்பர் ஆர்டினரி வைப்பர், இன்னொரு பட்டர்ஃப்ளை வைப்பர் ஒன்று இருக்குது. 4 மீட்டர்லேயே அடாஸ் உள்ள ஒரே வெஹிக்கிள் இந்த வெஹிக்கிள் தான். வித் ஹோண்டா சென்சிங்கோட அடாஸ் குவிச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமராவோட இருக்குது. இப்போ சைட் ப்ரொஃபைல் பார்ப்போம் நம்ம. இப்போ சைட் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் டயரை பொறுத்த வரைக்கும் 15 இன்ச் அலாய்வில் கொடுத்துருக்காங்க. அலாய்வில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டியூல் டோரில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிரேக்கை பொறுத்த வரைக்கும் டியூல் ஏபிஎஸ் வித் இபிடி உங்களுக்கு இருக்குது. ஃப்ரண்ட்டில் பொறுத்த வரைக்கும் டிஸ்க்கும், ரியரை பொறுத்த வரைக்கும் ட்ரம்மும் கொடுத்துருக்காங்க. இந்த சைட் ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எந்த மாற்றம் தெரியாது உங்களுக்கு. ஏன் அப்படின்னாக்கா அந்த பழைய அமேஸ் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. அவுட்டர் மிரரை பொறுத்த வரைக்கும் பாடிக்காக மிரர் வந்துடுது. அதுலேயே கூட இண்டிகேட்டர் வந்துடுது உங்களுக்கு. டயரை பற்றி பேசியாச்சு. 15 இன்ச் தான் உங்களுக்கு அலாய்வில் தான் உங்களுக்கு. எல்லாமே வாங்க அப்படியே பேக் ப்ரொஃபைல் பார்ப்போம் நம்ம. பேக் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது அப்படியே டிப்பிக்கலாக சிட்டி மாதிரி இருக்கும். ஹோண்டா சிட்டி மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அழகாக ஒரு சாஃப்ட் நாட்டராக கொடுத்துருக்காங்க. இது ப்ரீமியம் லுக்கு கொடுக்குது இந்த வெஹிக்கிளுக்கு. அதே போல் டெயில் லேம்ப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்இடி தான் உங்களுக்கு. டெயில் லேம்பில் இன்டர்கிரேட்டர் வந்து இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இதில் இது ஒரு ரிஃப்ளெக்ட் வந்துருது உங்களுக்கு. இதில் சென்சார் பற்றி 2 சென்சார் அவைலபிள் உங்களுக்கு. கேமரா பொறுத்தவரைக்கும் ரிவர்ஸ் கேமரா இங்கே வந்துடுது நமக்கு. இதில் நம்ம கீழே பூட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம பார்ப்போம் நம்ம எப்படின்னு. ஓகே, பூட்டை பொறுத்த வரைக்கும் இந்த செக்மெண்ட்லேயே அதிக பூட்டு இதாங்க. 416 லிட்டருங்க. இது 416 லிட்டர் பூட் சைஸ். இது ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா பழைய அமேஸ்க்கும், அதாவது செகண்ட் ஜென்ரேஷன் அமேஸ்க்கும் தேர்ட் ஜென்ரேஷன் அமேஸ்க்கும் ஒரு 4 இன்ச்சு
உங்களுக்கு கம்மி 4 லிட்டர் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. கம்மி பண்ணியிருந்தாலும் ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல. செக்மெண்ட்லேயே இவங்க தான் வந்து ஹையஸ்ட் பூட் ஸ்பேஸ் உள்ளவங்க அவங்க. முன்னாடி 420 இருந்துச்சு லிட்டர் பூட் ஸ்பேஸ் இருந்துச்சு. இப்போ 416 பூட் ஸ்பேஸ் இருக்குது. அப்படியும் ஒன்றும் குறைச்செல்லாம் போகல. ஏன் கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட் வச்சிருக்காங்க அவங்க. என்ன விஷயம் அப்படின்னாக்கா இவங்க உள்ளுக்குள்ள செகண்ட் ரோல நமக்கு லென்த் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க. ஏன் ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம டை சப்போர்ட் நிறைய கிடைக்குங்கிறதுக்காக தான் இதை கம்மி பண்ணிட்டு அதை கூட கொடுத்துருக்காங்க. நான் முன்னாடி சொன்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேன் மேக்ஸிமம் மிஷின் மினிமம், அதுக்கு இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். அது ஸ்டெப்னியை பொறுத்த வரைக்கும் ஸ்டீல் வீல் தான் கொடுத்துருக்காங்க. 14 இன்ச் ஸ்டீல் வீல் இது உங்களுக்கு 15 இன்ச் கிடையாது, 14 இன்ச் ஸ்டீல் வீல் தான் அது. உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு ப்ரீமியமாக பேடு கொடுத்துருக்காங்க. இந்த பேடு உங்களுக்கு அதே போல் இந்த இடத்துல பல்பு கொடுத்துருக்காங்க. பல்பை பார்த்து இங்கே பல்பு வந்துடுது உங்களுக்கு. நைட் நேரத்தில் நம்ம வந்து எங்கேயாவது நம்ம நிப்பாட்டி எடுக்கிறோம் அப்படின்னா கூட பல்பு நமக்கு ஹெல்ப் பண்ணலாம் உங்களுக்கு. நம்ம இன்டீரியர் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் இல்லை, இதான் மெயினான விஷயம். இதில் அமேஸில் சிட்டியில் இருக்க மாதிரியே லேண்ட்வாஷ் கேமரா இங்கே கொடுத்துருக்காங்க. அது இங்கே இருக்குது உங்களுக்கு லேண்ட்வாஷ் கேமரா. இதில் பொறுத்திருக்குமே 4 ஹேண்டலும் குரோமில் கொடுத்துருக்காங்க. நல்லா நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு உங்களுக்கு. அதுவும் இந்த கலருக்கும் இந்த குரோமுக்கும் சூப்பராக எடுத்து கொடுக்குது உங்களுக்கு. இப்போ நம்ம இன்டீரியர் போய் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போமா. சீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சீட்டை வந்து 3 வேலை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இது எப்படி அப்படின்னாக்கா ஃப்ரண்ட்டு பேக்கு, ஓகே. அப்புறம் சீட்டை வந்து கீழே இறக்கலாம், நம்ம மேலே ஏற்றிக்கலாம் நம்ம. அதே போல் நம்ம வந்துட்டு இந்த சீட்டை மட்டும் நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் ஏற்றிக்கலாம், ஃப்ரண்ட்டில் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு, ஏற்றிக்கலாம், இறக்கிக்கலாம் உங்களுக்கு. இது போல் விஷயங்கள் இதில் இருக்குதுல. புஷ் பட்டன் ஸ்டார்ட் தாங்க உங்களுக்கு. ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் நம்ம. வா, இப்போ நமக்கு வந்து லேண்ட்வாஷ் கேமரா சொன்னோம் நம்ம, அதை பற்றி பார்ப்போம் நம்ம. லேண்ட்வாஷ் கேமராக்கு இங்கே இருக்குது பாருங்கள். இதை ப்ரெஸ் பண்ணால் போதும் உங்களுக்கு. இது லேண்ட்வாஷ் கேமரா இங்கே ஓப்பன் ஆகிடும் உங்களுக்கு. ப்ரெஸ் பண்ணாக்க லேண்ட்வாஷ் கேமரா இங்கே தெரியும் உங்களுக்கு. நமக்கு லெஃப்ட் சைடில் ஏதாவது ஒரு வெஹிக்கிள் வருதா அப்படின்னு பார்த்துக்க முடியும்னால ஆக்சுவலாக 360 கேமரா இதில் கிடையாது உங்களுக்கு. வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 6 ஸ்பீக்கர் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக 4 ஸ்பீக்கர் 2 ட்வீட்டர் உங்களுக்கு. இது வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் டிசிஎஸ் ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். இது ஹெட்லைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க கொடுத்துருக்காங்க. இதில் 3 வே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் நம்ம ஹெட்லைட்டை. 1 2 3. டோரை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் டியூல் டோனில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஒரு லெதர் ஃபினிஷிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் ஆனாக்கா இது வந்து பிளாஸ்டிக் தான். பட் ஆனாக்கா லெதர் ஃபினிஷிங் மாதிரி நல்லா நீட்டாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இந்த இடத்துல கொஞ்சம் சாஃப்ட் கலரில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இது முன்னாடி இங்கே பீச் இருந்துச்சு. அந்த பீச் இருந்தனால என்னாச்சுனாக்கா நிறைய அழுக்குப்பட்டு கொஞ்சம் இதாக இருந்துச்சு உங்களுக்கு, பார்க்குறதுக்கே கொஞ்சம் இதாக இருந்துச்சு. இப்போ இது நல்லா இருக்குது உங்களுக்கு. இது எப்போது போல் மிரர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நம்ம வந்து லெஃப்ட் ரைட்டு பண்ணிக்கிறது இங்கே இருக்கிறதுல. இதுவும் மிரருக்காக உள்ளது தான். இது மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் உள்ளது நமக்கு. இது ஆன்டி பிஞ்ச் தான் உங்களுக்கு. இது பாருங்கள், இப்போ ஆன்டி பிஞ்ச் தான் இது உங்களுக்கு. ஓகே, தெரியுதா உங்களுக்கு ஆன்டி பிஞ்ச் உங்களுக்கு. டிரைவர் விண்டோ மட்டும் உங்களுக்கு ஆட்டோ விண்டோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஒன் டச் பண்ணால் போதும் உங்களுக்கு. ஸ்டேரிங்கை பொறுத்த வரைக்கும் வேல்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க. வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், நமக்கு டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இது ஹோம் பட்டன். இது கால் வந்து ஆட்டோ பண்ணுறது கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு. வாய்ஸ் அசிஸ்ட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஹாரன் சவுண்ட் கேட்போம் நம்ம. ஓகே, ஹாரன் சவுண்ட் நல்லா தான் இருக்குது. இது வந்துட்டு ஓகே, இது அடாஸ் ஃபீச்சர்ஸ்க்காக உள்ளது இது. அதே போல் க்ரூஸ் வந்து நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். நமக்கு க்ரூஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பட்டன் இருக்குது, டிக்ரீஸ் பண்ணுறது பட்டன் இருக்குது. க்ரூஸை கேன்சல் பண்ணிக்கலாம் நம்ம. சன்ஷேடை பொறுத்த வரைக்கும் டிரைவ் டு சன்ஷேட் இருக்குது இங்கே வித் ஒரு மிரரோட வந்துடுது. மேப் லைட் கொடுத்துருக்காங்க நமக்கு. பட் எல்இடி கிடையாது, இது ஹாலஜன் தான் உங்களுக்கு மேப் லைட்டு. கோ டிரைவருக்கும் சன்ஷேட் இருக்குது இதில் வித் மிரரோட கொடுத்துருக்காங்க. வரைக்கும் 5+1 உங்களுக்கு. இதில் என்ன ஒரு விஷயம் அவங்க வந்து பண்ணல அப்படின்னாக்கா, இவ்வளோ பண்ணிட்டாங்க. பட் ஆனால் என்ன பண்ணல அப்படின்னாக்கா ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்கலாங்க. அவங்க இவ்வளோ அப்டேட் பண்ணாங்க, இதில் ஒரு ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க ஆம்புலன்ஸ் கொடுத்துருந்தாங்க நல்லாயிருக்கும். இப்போ ராங் போகிறப்ப என்ன பண்ணுவாங்க, அசஸில் கிடைக்கும் அப்படிங்கிறது அடுத்த விஷயம். ஒரு டாப் எண்ட் மாடலே ஒரு ஆம்புலன்ஸ் இல்லை அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான் இது உங்களுக்கு. இதில் ஆம்புலன்ஸ் கொடுத்தாக்கா வெஹிக்கிளோ, அதாவது அசரிஸில் ஆம்புலன்ஸ் கிடைக்காது இல்லை. பட் ஒரு வண்டியோடையே ஒரு ஆம்புலன்ஸ் வருதுன்னாக்கா அதோட வந்து ஒரு லுக்கே வேற மாதிரி இருக்குங்க. அது ஹோண்டாவை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே அழகாக சூப்பராக ஒரு விஷயம் உங்களுக்கு என்னென்னா, அழகாக இங்கே பூட்டுக்கு கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இடத்துல பூட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கே இருக்குது உங்களுக்கு. அது
மற்றதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு மேட் இருக்கும், அந்த மேட்டை தூக்கிட்டு தான் தூக்குற மாதிரி இருக்கும், மேட்டை தூக்கிட்டு ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது அழகாக நீட்டாக இங்கே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இது ஆக்சுவலாக இது தேவையில்லை, நம்ம கீழே பண்ணிக்கலாம், இருந்தாலும் இருக்குது இந்த ஒரு ஆப்ஷனு. இங்கே ஃபியூவலுக்கான ஓப்பனர் இருக்குது, இங்கே ஃபியூவல் ஓப்பனர் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பேலண்ட்டுக்கான ஓப்பனிங் வந்துருச்சு. இப்போ நம்ம செகண்ட் ரோ பார்ப்போம். நம்ம வாங்க செகண்ட் ரோட ஸ்பேஸ் பார்ப்போம். நம்ம நல்லா சூப்பராக இருக்குங்க. எனக்கு அந்த டை சப்போர்ட் பாருங்கள், நீங்கள் நான் சொல்லலாம் உங்களுக்கு, டை சப்போர்ட் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள், இது வரைக்கும் இருக்குங்க. நானே ஒரு கொஞ்சம் பல்க் பாடி தான் நான், ஓகே, நான் உட்காந்துருக்கேன் நான், இது வரைக்கும் இருக்குது. இந்த சஃபோர் மீட்டரில் இந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கிதுன்னா அது பெரிய விஷயம் தான். உங்களுக்கு தெரியுதா பாருங்கள். இப்போ உங்களுக்கு இந்த பாருங்கள் என் டை எங்கே இது இருக்குது பாருங்கள், இது வரைக்கும் இருக்குது உங்களுக்கு. நல்லா இருக்குது, டை சப்போர்ட் நல்லா இருக்குது. நீங்கள் வந்து அதே போல் ஹெட்ரூம் பொறுத்த வரைக்கும் நான் ஹைட்டு வந்து 5.2 5.3 தான் இருப்பேன் நான் உங்களுக்கு. நீங்கள் வந்து ஹெட்ரூம் பொறுத்த வரைக்கும் எனக்கு எதுவும் இருந்தால் நல்லா ஃப்ரீயாக தான் இருக்குது ஹெட்ரூம் பொறுத்த வரைக்கும். இது டிரைவர் சீட்டை வந்துட்டு எனக்கு தகுந்த மாதிரி நான் வச்சிருக்கேன் நான். இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் இழுத்தா கூட எனக்கு ஒன்றும் இடிக்க போகிறது கிடையாது. எனக்கு பாருங்கள் ஃப்ரண்ட்லேயே எவ்வளோ தூரம் ஃப்ரீயாக இருக்குது, ஃப்ரண்ட்டில் நல்லா ஃப்ரீயாக இருக்குது உங்களுக்கு. டை சப்போர்ட் இருக்குது உங்களுக்கு. செகண்ட் ரோ பொறுத்த வரைக்கும் ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து ஏசி வெண்ட் கிடையாது, முன்னாடி ஏசி வெண்ட் அமேஸில் கிடையாது உங்களுக்கு. இப்போ ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இது நல்ல ஒரு விஷயம் தான் உங்களுக்கு. இது செகண்ட் ரோவை பொறுத்த வரைக்கும் 3 பேருக்குமே சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க. 1 2 3 பேருக்கு சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க. இதில் ஹெட்ரஸ் முன்னாடி இந்த அமேஸில் 2 ஹெட்ரஸ் தான் இருக்குது உங்களுக்கு, 3 ஹெட்ரஸ் இருக்காது. இப்போ 3 ஹெட்ரஸ் கொடுத்துருக்காங்க. 1 2 3 ஹெட்ரஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் கிடையாது. பட் என்னோட ஹைட்டுக்கு இந்த ஹெட்ரஸ் வந்து ஓகே ஆனது பாருங்கள். என்னோடய ஹைட்டுக்கு இந்த அட்ரஸ் வந்து ஓகேவாக இருக்கும், எனக்கு நோ இஷ்யூ. என்னோடய ஹைட்டாக இருந்தாலும் கொஞ்சம் வந்து ஒன்றும் ஹைட்டாக இருக்காங்க அப்படி உட்காராங்க கூட ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ரொம்ப ஹைட்டாக இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண விரும்புவாங்க. பட் அந்த அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இல்லை, கிடையாது உங்களுக்கு. இது ஃபிக்ஸட் ஹெட்ரஸ் தான் அது. பட் அதை பற்றி வழி கிடையாது. ஒரு ஹெட்ரஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து 3 கொடுத்துருக்காங்க, அதே பெரிய விஷயம் தான் உங்களுக்கு. ஏன்னா லாஸ்ட் இதில் கிடையாது உங்களுக்கு. டோரை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் தான் டியூல் டோன் கலரில் கொடுத்துருந்தாங்க. ரியரை பொறுத்த வரைக்கும் அப்படியே காட்டிங்க. ரியரை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக பிளாக் மேட்டில் வந்துடுது உங்களுக்கு. ஏர்பேக்கை பொறுத்த வரைக்கும் 6 ஏர்பேக் நமக்கு. ஃப்ரண்ட்டில் வந்து 2, ரியரில் 2, கர்டனில் 2 உங்களுக்கு. மொத்தம் வந்து 6 ஏர்பேக் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இது டிஃபால்ட்டாக பேசிக்லேயே வந்துடுது உங்களுக்கு. இது டச் ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் இது 8mm டச் ஸ்க்ரீன் தான் இது உங்களுக்கு. ஓகே, இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 1.2 cc உள்ள இன்ஜின் இது. ஹார்ஸ் பவரை பொறுத்த வரைக்கும் 90 ஹார்ஸ் பவரும், டார்க்கை பொறுத்த வரைக்கும் 110 டார்க் பவர் தான் இருக்கும் வெஹிக்கிள். இது மெயினான விஷயம். ஒரு 4 சிலிண்டர் வெஹிக்கிள், இது நம்ம மெயினில் வச்சுக்கோங்க. இது 4 சிலிண்டர் வெஹிக்கிள் தாங்க இது. ஓகே, வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் இப்போ வெஹிக்கிள் இன்ஜின் நாய்ஸை பொறுத்த வரைக்கும் பார்ப்போம் நம்ம. உங்களுக்கு இன்ஜின் ஆன் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு. இன்ஜினோட வைப்ரேஷனும் நாய்ஸும் எப்படி பார்ப்போமா, வாங்க பார்க்கலாம். மெயினான விஷயம் இந்த சேஃப்டி சொல்லிட்டு இருக்கோம் நம்ம. இந்த சேஃப்டி விஷயத்தில் வெஹிக்கிள் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பாடி அப்படிங்கிறோம்ல, அதுக்கு வந்து உதாரணமாக ஃபஸ்ட்டு பேனட் தாங்க. இந்த பேனட்டை பார்த்தீங்க அப்படின்னாக்கா செம்ம வெயிட்டுங்க உங்களுக்கு. நீங்கள் வெஹிக்கிளை வந்துட்டு ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப பாருங்கள் உங்களுக்கு செம்ம வெயிட்டுங்க பேனட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு. இப்போ இன்ஜின் ஆன் பண்ணுவோம் நம்ம. ஆன் பண்ணுங்க தலைவர். சுத்தமாக நாய்ஸ் இல்லைங்க உங்களுக்கு, தெரியுதா உங்களுக்கு? வைப்ரேஷன் அந்தளவுக்கு இல்லை உங்களுக்கு. ஒரே மினிமம் தான் இருக்குது, பெரிய வைப்ரேஷனாக கிடையாது உங்களுக்கு. ஃபியூல் டேங்கை பொறுத்த வரைக்கும் 30 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டிங்க. இது 35 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி கொண்ட ஃபியூல் டேங்க் தான் இது. மைலேஜை பொறுத்த வரைக்கும் அவங்க ஹோண்டா என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா 18.6 மைலேஜ் அப்படின்னாங்க லிட்டருக்கு. இதுவே நீங்கள் சிபிடி வெஹிக்கிள் போயிட்டீங்க அப்படின்னாக்கா 19.6 உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும் உங்களுக்கு. இன்றைக்கி ரிவ்யூக்காக வெஹிக்கிள் கொடுத்தது கேபிட்டல் ஹோண்டா தஞ்சாவூர் தான். அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில் கீழே கொடுக்குறேன். டெஸ்ட் வெஹிக்கிள் அவங்கள்ட்ட அவைலபிளாக இருக்குது. டெஸ்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் ஜென்ரேஷன் அமேஸ் காட்டிலும் தேர்ட் ஜென்ரேஷன் அமேஸில் கிரவுண்ட் கிளியர்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அமேஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வாக் அரவுண்ட்லாம் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. இதை பற்றி மேலும் தகவல் தெரியணும் அப்படின்னாக்கா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம அந்த அமேஸ் வாக் அரவுண்ட் வீடியோ ஃபுல்லாக பார்த்தோம். நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.